ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பார்க்கும் பொழுது அரசியல் களத்தில் நாளுக்கு நாள் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் பரபரப்பு எகிரிக்கொண்டே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா அதிமுக மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் திரண்டு எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு விளைவுகளையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவையே உடைக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருந்தாலும் அதிமுகவுடைய பிளவு நடைபெற போகின்றதா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி மக்கள் மத்தியில் நிலவு வருவதோடு மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரத்தில் இது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகவே மாறி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நடவடிக்கைகள், நிறைய மாற்றங்கள் எதிர்கொள்ளும் அரசியல் களம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்லையும் ட்ரெண்டாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே அதிமுகவில் இப்போ என்னதான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான தகவலை தாங்க இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்பார்த்தபடி அதிமுக மீண்டும் ஒரு பிளவை சந்திச்சிருக்கு. அதிமுகவுடைய 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் திரண்டு எடப்பாடிக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. இந்த நிலையில் செங்கோட்டையன் ஏற்பாட்டில் தான் இந்த பிளவு ஏற்பட்டதாகவும் விஜய்க்கு ஆதரவு தருவது அவர்களது திட்டம் என்கின்றனர் விவரம் அறிந்த அதிமுகவினர். அது மட்டும் இல்லாமல் சபாநாயகரை வரவேற்று எஸ்பி வேலுமணி பேசியது எடப்பாடிக்கு இணையாக எஸ்பி வேலுமணிக்கு முதல் வரிசையில் இடம் ஒதுக்கியதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க. சேர்ந்தே இருப்பது அதிமுகவும் பிளவும் என்பது மீண்டும் ஒரு முறை உண்மையாகி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா ஜானகி, ஜெயலலிதா அணி என பிரிந்து அதிமுக ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அடுத்தடுத்த பல முக்கிய தலைவர்களை இழந்தது. சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு அந்த பட்டியல் பெரிதாகி கொண்டே சென்றது. இந்த நிலையில் தற்போது அந்த கட்சியில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெறாமல் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஜெயக்குமார் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய தலைவர்கள் படுதோல்வியை சந்தித்திருந்தாங்க. பாஜகவுடன் கூட்டணி வைத்தும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேராததும் இந்த தோல்விக்கு காரணமாகவே பார்க்கப்பட்டு வருது. இந்த நிலையில அதிமுகவின் கட்டுப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்த பிறகு சந்தித்த அனைத்து தேர்தல்களிலுமே அதிமுகவுக்கு தோல்வியே மிஞ்சிருந்தது. 11 தோல்வி பழனிசாமி என விமர்சனமும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மையின்றி தவித்த நிலையில் அதிமுக முதல் கட்சியாக ஆதரவளித்திருந்தால் அமைச்சரவையில் பங்கேற்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. மேலும் பரம எதிரியான திமுகவுடன் கூட்டணி சேரலாம் என சொன்னதால் கொதித்து போன சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் தனி அணியாக கிளம்பியிருக்கின்றனர். நேற்று சட்டசபை தற்காலிக சபாநாயகரிடம் மனு ஒன்றையும் அளித்திருந்தாங்க. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவி சண்முகம், அதிமுக எந்த கூட்டணியிலையும் கிடையாது. விஜய்க்கு ஆதரவு தருகிறோம். எஸ்பி வேலுமணி சட்டசபை குழு தலைவராகவும் கொறடாவாக சி விஜயபாஸ்கர் இருப்பாங்க அப்படின்னு அறிவித்து அதிர்ச்சியை கொடுத்திருந்தார். அதே நேரத்தில் எடப்பாடி தரப்பில் இருக்கக்கூடிய 17 எம்எல்ஏக்கள் எடப்பாடி தான் சட்டசபை குழு தலைவர் என சபாநாயகரிடம் மனு அளித்திருந்தாங்க. இந்த நிலையில் இந்த பிளவுக்கு காரணம் செங்கோட்டையன் தான் என்கின்றனர். தற்போது விஜய்க்கு கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தந்திருக்காங்க. அதே நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் விஜயின் சில முடிவுகளை முன்வைத்து பிசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்டவர்கள் ஆதரவை வாபஸ் பெற்றால் ஆட்சி கவிழும் சூழல் ஏற்படலாம். இதனால் எதற்கும் இருக்கட்டும் என அதிமுகவை சேர்ந்த சில எம்எல்ஏக்களிடம் பேசி வைத்திருந்தார் செங்கோட்டையன். ஆனால் அதற்கு தேவையில்லாமல் போனது. இருந்தபோதும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதிமுகவினர் தங்களுடைய பக்கம் இருப்பது நல்லதுதான் அப்படின்னு திட்டம் தீட்டிய செங்கோட்டையன்
செங்கோட்டையன் விஜய் ஒப்புதலுடன் அதிமுகவினருக்கு அமைச்சரவை பதவி வழங்கப்படும் அப்படின்னு பேசியிருந்தாராம். இதனை முன்வைத்து தான் தற்போது CV சண்முகம் உள்ளிட்டோர் புயலை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க விவரம் அறிந்த அதிமுகவினர். மேலும் விஜய் ஒப்புதலுடன் தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பதை இன்றைய சட்டசபை நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி சொல்கின்றனர். சபாநாயகராக JCT பிரபாகர் பொறுப்பேற்றதும் அவரை வரவேற்று எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியிருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசியதும் எடப்பாடி பேச அழைக்கப்பட்டார். அப்போது SP வேலுமணி தானும் பேச வேண்டும் என கையை உயர்த்திய நிலையில் அவர் பேச அனுமதி தந்தார் சபாநாயகர். வழக்கமாக சபாநாயகரை வரவேற்று ஒரு கட்சியில இருந்து ஒருவர் மட்டுமே பேசுவார்கள். ஆனால் அதிமுக தரப்புல 2 பேர் பேச அனுமதிக்கப்பட்டது. அதே போல எதிர்க்கட்சி வரிசையில் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சௌமியா அன்புமணி, பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தரப்பில் CV சண்முகம், SP வேலுமணி தனி அணியாக செயல்பட்டு வரும் நிலையில் அந்த வரிசையில் SP வேலுமணிக்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதன் மூலமாக அதிமுக பிளவு என்பது செங்கோட்டையன் மூலமாக விஜய் திட்டமிட்டது தான் எனவும் சொல்லப்போனால் SP வேலுமணியை தான் அதிமுகவாக சபாநாயகர் அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் விவரம் அறிந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ தமிழக அரசியல்களும் சட்டமன்ற தேர்தல் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலுமணி மற்றும் CV சண்முகம் உள்ளிட்டோர் திரண்டிருந்தாங்க. திமுகவுடன் கூட்டணி அமைத்து முதலமைச்சராக எடப்பாடி முயற்சி செய்ததாக CV சண்முகம் சொல்லியிருந்தார். வேலுமணி, சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகியோர் சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற இல்லாதவர்கள் என்றும் எடப்பாடி போட்ட பிச்சையில் வெற்றி பெற்றவர்கள் என்றும் அதிமுக தலைமை கடுமையாக விமர்சித்துள்ளது. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில் சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கமம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது. திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த சில வதந்திகளை தூக்கி கொண்டு வருவதைத்தான் இத்தனை நாள் நீங்கள் தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டமா? அதே ஊடகங்களில் நீங்கள் 3 பேரும் போய் தாவேக்காவிடம் மந்திரி பதவிக்கு மண்டியிட்டு கிடப்பதாக கூட செய்திகள் வருகிறதே, அதையும் ஏற்கிறீர்களா? அது சரி, அதுதான் ஆளுங்கட்சி பக்கம் வாலாட்ட செல்கிறோம் என்று சொல்லிவிட்டீர்களே. பிறகு நேற்று திமுகவின் செந்தில் பாலாஜியோடு அரை மணி நேரம் தனியாக என்ன பேசினீர்கள் என்பதையும் சொல்வீர்களா? கழகம் யாரோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் விழுந்தும் நம் கழகத்திற்காக, நம் கூட்டணிக்காக, இரட்டை இலைக்காக, எடப்பாடியார் என்ற மக்களின் முதல்வருக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் போட்ட பிச்சையில் வெற்றியை பெற்றுவிட்டு இன்று உண்ட வீட்டிற்கே இரண்டகம் செய்து நம் கட்சியை, நம் தொண்டர்களை நம்பி நின்று கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக ஆகியவற்றை அதன் தொண்டர்களை கை கழுவிவிட்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்தோடு வாழ நினைப்பது ஈனத்தனம் இல்லையா? நீங்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய தலைவர்கள் என்றால் உங்கள் சொந்த மாவட்டத்தில் என்ன கிடைத்தீர்கள்? உங்களின் இந்த அதிகார திமிர், பண்ணையார் தனத்தை இன்னும் எத்தனை ஆண்டுகள் தொண்டர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் அந்த பதிவில் கூறப்பட்டிருக்கிறது.